வந்துட்டு எல்லா டைமும் சிவராத்திரி வருது, பட் மகா சிவராத்திரின்றது என்ன விசேஷம்? மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்மா. அதாவது ஸோ வந்துட்டு விரதம் எப்படி இருக்கணும் அண்ட் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம்? விரதம் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், சிவராத்திரி அப்போ கம்பல்சரி கோவிலுக்கு போகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கா? ஸோ இதெல்லாம் பண்ணணும், கரெக்டாக வந்துட்டு ஒருத்தர் காலையில் எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா சிவராத்திரியை அவங்க எப்படி கடைபிடிக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், அண்ட் வீட்டில் சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கான்சன்ட்ரேட்டடாக கவனித்து பண்ணணும்? அதே மாதிரி இந்த பொதுவாக இருக்கிறது என்னென்னா, நந்தி பகவான் காதில் போய் சொல்கிறது சில பேர் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை வந்து ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஆக்சுவலி பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், அது தவறே கிடையாது. அவருக்கு வந்து எதுக்கு அதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு இந்த மகா சிவராத்திரி ஸ்பெஷல் ஷோவில் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க இருக்கோம்னா, நடிகரும் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரும் ஸ்ரீ புவனேஸ்வரி உபாசகருமான ஸ்ரீராம் சந்திரசேகரை தான் சந்திக்க இருக்கோம். அவர்கிட்ட மகா சிவராத்திரி பற்றின நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சிவராத்திரி வருது அண்ட் மகா சிவராத்திரி. ஸோ அதை பற்றின விசேஷமான நிறைய விஷயங்கள் பற்றி பேச இருக்கோம். ஸோ முதலாவதாக சிவராத்திரினா முதல்ல நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ சிவராத்திரினா என்ன, அதை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி சிவராத்திரிங்கிறது வந்து சிவன்னாலே நடராஜரோட ஞாபகம், டான்ஸ் இதை பற்றி வந்துடும். ஸோ அதனால் நான் பேசிக்கலி கெட்டம் பிளேயர். ஸோ அதனால் ஒரு சின்னதான ஒரு கொன்னக்கோல் மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எழுத்து வாக்கு வச்சுருக்கேன், அதை பற்றியும் ஆரம்பிச்சுட்டு பொறுமையாக ஒவ்வொன்றா போகலாம். தின் தக்கிட்ட தத்தா தக்கிட்ட தத்தா தக்க தக்கிட்ட தின் தின் தக்கிட்ட தின் 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 தக்கிட்ட தத்தா தக்கிட்ட தத்தா தக்க தக்கிட்ட தின் தின் தக்கிட்ட தின் 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 தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தின் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தின் தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தரிக்கிட்ட தக்க தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தரிக்கிட்ட 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 தக்க தா சர்வம் புவனேஸ்வரி. பிரமாதம். ஸோ இது வந்துட்டு சிவனுடைய ஆமாம் தாளம். நீங்கள் கேட்கும்போதே சிவன் அப்படி அந்த ஆடம் வந்து இந்த தாளத்தில் வந்துடும். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு விசேஷமாக வந்துட்டு சில வரிகள் எழுதி வந்திருக்கேன்னு சொன்னீங்களா, ஸோ அதையும் படித்து காட்டிடுறீங்களா? எஸ். ஆதியும் அந்தமுமாய் ஆத்மஸ்வரூபமாய் மறைவிலும் சரி நேரிலும் சரி எத்திசைகளிலும் சரி எல்லா உயிரினங்களிலும் சரி என்றும் காத்து ரட்சித்து கொண்டிருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பசியையும் போக்கி 16 பெற்று பெருவாழ்வு வாழ பிள்ளைகளை அப்பன் மறந்தாலும் அப்பன் பிள்ளைகளை ஒரு சணமும் மறவாதபடி அவன் அவனை வேண்டாம் என்று சொன்னாலும் சிவன் அவனுக்கு கவசமாக இருக்கிறான். அத்தகைய பரம்பொருளை பற்றி பேச வந்திருக்கிறேன். சர்வம் சிவார்ப்பணம். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ அதுக்காக மிகப்பெரிய நன்றி. எஸ். ஸோ சிவராத்திரி இப்போ வந்துட்டு எல்லா டைமும் சிவராத்திரி வருது, பட் மகா சிவராத்திரின்றது என்ன விசேஷம்? மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்மா. அதாவது பாவத்தை வந்து நம்ம எப்படி வந்து கழிச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா விதங்கள் ஞானிகள் ரிஷிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஞானிகள் ரிஷிகள் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து மகா சிவராத்திரி. நீண்ட ராத்திரியாக போயிருக்கு. நீண்ட ராத்திரியாக ஆனதுனால அதில் 4 கால பூஜை உண்டு. அந்த 4 கால பூஜையில் ஒரு கால பூஜை வந்து ரொம்ப வித்தியாசமான ரொம்ப மெயினான பூஜைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருக்கலாம். இந்த சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் யார் முழிச்சிருந்து அதோட விஷயத்துக்கு ஏற்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாவங்களையும் போக்கி, முக்கியமாக சொல்ல போனோம்னா தெரிஞ்சு பண்ண பாவம் தெரியாத பண்ண பாவம்னு 2 உண்டு. இந்த சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் தெரியாத பண்ண பாவமாக இருந்தாலும் சரி தெரிந்து பண்ண பாவமாக இருந்தாலும் சரி 2த்துக்குமே விடிவு மோச்சனம் சிவராத்திரி. ஸோ மற்ற ராத்திரிகள்லாமும் இருக்குது, ஆனால் சிவராத்திரி மாத்திரம் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்? சிவராத்திரி எப்படி உருவாச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவராத்திரி இந்த சமயம் இப்படியே தான் உருவாச்சு நம்ம எடுத்தோம்னா அது சொல்ல இயலாகாது.
ஏன்னா ஒரு சமயத்தில் பிரம்மன் உபாசகம் பண்ண ஒரு இது, ஒரு சமயம் விஷ்ணு பகவான் பண்ண பூஜை, ஒரு சமயம் அம்பாள் பண்ண பூஜை, பார்வதி பரமேஸ்வரி பண்ண பூஜை, ஒரு சமயம் தேவர்கள்லாம் பண்ண பூஜை. அதனால தான் 4 காலமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் அந்த 4 கால பூஜையும். அதனால தான் 4 கால பூஜையாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அண்ட் அந்த 4 கால பூஜைன்றது எதனால கம்பல்சரி இந்த 4 கால பூஜை பண்ணணும்? அதுதான் சொல்ல வரேன். 4 கால பூஜை எதனால் வந்தது அப்படின்னா, முதல் கால பூஜை பிரம்மதேவனுக்கும், 2ஆம் கால பூஜை விஷ்ணு பகவானுக்கும், 3ஆம் கால பூஜை பார்வதிக்கும், 4ஆம் கால பூஜை தேவதேவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பூஜை அபிஷேகங்கள்லாம் உண்டு. ஆக்சுவலாக 4 கால பூஜை வீட்லேயே பண்ணலாமா? எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு சிவன் நாமா சொல்லிட்டு மட்டும் பண்ணலாம், மன நிம்மதியாக இருக்க வச்சுட்டு பண்ணலாம், மெடிடேஷன் மட்டும் இருந்துட்டு பண்ணலாம். அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் முதல்ல பால் அபிஷேகம், 2வது இது ஃப்ரூட்ஸால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம்னு சொல்லுவாங்க, 3வது தேன் அபிஷேகம், 4வது கரும்புச்சாறு. பால் அபிஷேகம், ஃப்ரூட்ஸாக அபிஷேகம், தேன் அபிஷேகம், 4வது கரும்புச்சாறு. கரும்புச்சாறு ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக சிவராத்திரிக்கு கரும்புச்சாரால் கடைசியாக அதை நிவர்த்தி பண்ணும்போது மிகப்பெரிய பாவங்கள் இதுவாகுதுன்னு சொல்லப்பட்டதுனால தான் அது கடைசி நிவர்த்தியாக அதை சொல்லப்பட்டிருக்கு. இது கோவில்கள்லேயே இந்த மாதிரி தான் பிரசாதம் கொடுப்பாங்க. இல்லைம்மா, கோவிலில் சில பல கோயிலெல்லாம் மாறுபடும். அது அவங்களோட நிர்வாகம் விஷயங்கள்லாம் தெரியல. பட் நம்ம இப்போ வீட்டில் பண்ணுறோம். மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகம விதிப்படி பண்ணுறவங்களோட இருக்கிறவங்க எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் இப்போது சிவராத்திரின்றது காலையிலேருந்தே சில விஷயங்கள் அனுசரிப்பாங்க. அண்ட் சில பேர் அந்த ஈவினிங்க்கு மேலே தான் அனுசரிப்பாங்க. ஸோ வாட் இஸ் த ரைட் டைம்? எப்போ கரெக்டான அந்த பூஜை வீட்டில் பண்ணுறதுக்கான ஏதுவான நேரம்? ஆக்சுவலி பூஜை புனஸ்காரம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஆரம்பிக்கணும். விரதம்ங்கிறதுக்கு அதுக்கு வேறு விஷயம். பூஜை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் தான் ஆரம்பிக்கணும். ஈவினிங் ஒரு 4 கால பூஜையாக சொல்லப்பட்டிருக்கு. 6லேருந்து 6:30 முதல் காலம், அதுக்கப்புறம் 9:30லேருந்து 10:30. ஒவ்வொரு திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் ஆகம விதிப்படி அவங்களோட வழிபடைகளோட ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சிவராத்திரி அந்த டைமில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு டைம் மாறுபடும். ஆனால் கரெக்டாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா 6லேருந்து 6:30, அடுத்தது 10லேருந்து 10:30, அப்புறம் 12லேருந்து 12:30, 11:45லேருந்து 12:30, அதுக்கு அடுத்தது மார்னிங் 4:30. இந்த 4 கால பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமான பூஜை. பூஜைன்னு பண்ணிங்கன்னா இந்த 4 கால டைமில் பண்ணணும். வீட்லேயே பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாமா. சிவன்கிறது சுயம்புன்னு, அதாவது மானசீக கடவுள். சிவன் மானசீக கடவுள். ஸோ அவரை இப்படி தான் வழிபடணும் அப்படி தான் வழிபடணும்னு இல்லை. அவர் மானசீகமாக நினைச்சாலே அந்த தினத்தில் நம்ம மனசில் உட்காருவார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாழ்ந்த தெய்வம். ஸோ விரதம் எப்படி இருக்கணும் அண்ட் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம்? விரதம் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் இருக்கலாம். அதை வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் இங்கே சொல்கிறேன். உடல் முடியாதவங்க, இதால் என்னால் நிற்க முடியாது, தலை சுற்றுது, ப்ரெக்னன்ஸ் லேடி, அதுக்கப்புறம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இதுதான் இருந்தால் தான் ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி எந்த இதுலேயும் சொல்லப்படலை. ஆனால் இருந்தால் நல்லது. சயின்டிஃபிக்கலாகவும் இந்த விஷயங்கள் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. என்றைக்கு நம்ம வயிற்றுக்கு ஓய்வு தரோமோ அன்றைக்கி அந்தளோட ஆர்கன்ஸ்லாம் சரியாகும்ன்ட்டு. அதனால் இப்படி சொல்கிறதுனால உடனே வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா வயிற்று பிரச்சனை ஆகுங்கிறதெல்லாம் கிடையாது. இருக்கிறவங்க தயவு செய்து சாப்பிட்ணும், இல்லைனா அதிலிட்டி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆனால் இதோட வழிமுறைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷம் அன்னைக்கு எப்படின்னு பார்த்தோம்னா, காலையிலேருந்து சாயங்காலம் 4:30-6:30 மணிக்குள்ளே சாப்பிடாமல் இருந்துட்டோன்னா அந்த பிரதோஷத்தோட வழிமுறை முடிஞ்சுது. ஆனால் சிவராத்திரி அப்படி கிடையாது. சிவராத்திரி முதல் நாள் காலையிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் தான் முடிக்கணும். அடுத்த நாள் சாயந்தரம் தான் முடிக்கணும்.
ஓகே. ஸோ அதனால எந்த இதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் நீராகாரம் சாப்பிடலாம். தண்ணியாக இருக்கட்டும், இளநீராக இருக்கட்டும், இதெல்லாம் தயவு செய்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது கூட எடுத்துக்கலன்னா இந்த காலத்தில் பூஜையும் பண்ணிக்கிட்டு இது பண்ண முடியாது. பட் நோ சாலிட் பழங்கள் அந்த மாதிரி கூட எடுக்கக்கூடாது. அதாவது முதல் நிலை விரதம்ங்கிறது அதை தான் சொல்லப்படுது. நீங்கள் விரதமாக கேட்கும்போது அதுதான் விரதம். எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் நீராகாரம் மட்டும்தான் எடுக்கணும். தண்ணீர், இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் வந்து இப்போது கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே இருந்து பூஜை பண்ணலாம். அவங்களுக்கும் இந்த விரதம் பேசும். கோயிலுக்கு போனாதான் இந்த விரதம் பேசுங்கிறது கிடையாது. கோவிலுக்கு போனாதான் இந்த விரதம். இன்னும் சில பேர் வந்து வேற எங்கேயாவது இருப்பாங்க, குலதெய்வ கோயிலில் இருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது இருப்பாங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப பேசப்படும். அண்ட் இந்த மாதிரி இப்போ நீராகாரம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு இந்த காஃபி டீ வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாள் ஃபுல்லாக காஃபி டீயாகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான உணவுகள்லாம் சேர்த்துக்கலாமா? அதாவது சேர்த்துக்கலாம்னு சொன்னோம்னா பரவாயில்ல அப்படின்னு சேர்த்துக்கலாங்கிறது தான் உண்மையை தவிர்த்து. பட்டு நேரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாத்திரம்தான். இதில் ஒரு விஷயம்தான் விரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நான் சொன்னேன், யார் யாரெல்லாம் எதெல்லாம் முடியுமோ, முடியாதவங்க தயவு செய்து எடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இவ்வளவுதான் விரதம்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியும். ஆக்சுவலாக இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து உள்ள நினைக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றாங்க அதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா நோ இஷ்யூஸ். எந்த அப்பனும் பிள்ளைகளை சாப்பிட்றத வந்து அடித்து பிரிண்டு வாங்கிட மாட்டார். ஸோ பக்தியும் பாசமும் தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சிவராத்திரி அப்போ கம்பல்சரி கோவிலுக்கு போகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாதுமா. சிவ 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 சிவன் வீட்டில் சொன்னாலே அவர் வசியப்படுவார். சிவ வசி, சிவ வசி, சிவ வசி. அதனால தான் நாங்கள் வாசிக்கிறவங்க கெட்டம் பிளேயர் அப்படி பார்த்தீங்கன்னா வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாசியை போட்டிங்கன்னா பின்னாடி பார்த்தா சிவான்னு வரும். ஸோ எங்கே பார்த்தாலும் அவர் இருக்கார். அதனால தான் நான் முதல்ல அந்த எழுத்துக்கள்லேயே சொன்னேன், எத்திசைகளையும் எந்நிறமும் நிறைந்தவன் ஈசனவன் அப்படின்னு இருக்கும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக எங்கே இருந்து பண்ணாலும் அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கூழாங்கலை தூக்கி எங்கேயாவது ஒரு நட்ரோட்டில் வச்சு தண்ணி ஊற்றினா கூட அது சிவராத்திரி தான். வாட் யூ திங்க் யூ பிகேம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள், அதாவது அஸ்வமேத யாகமே பண்ணாலும் எண்ணங்கள் எங்கேயோ இருந்ததுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு இருக்க முடியாதவங்க வேலைக்கு போய் அங்கே வந்து அவங்களால பண்ண முடிகிற ஒரு இது இருந்தாலும் தயவு செய்து அவரை நினைத்தாலே போதும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். கரெக்டாக வந்துட்டு ஒருத்தர் காலையில் எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா சிவராத்திரியை அவங்க எப்படி கடைபிடிக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும்? வீட்டில் இருக்கிறவங்கள கேட்குறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லுங்கள், இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் அவங்களுக்கும் சேர்த்து. ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும். தெரியாத ஒரு மந்திரத்தை தயவு செய்தும் பிரயோகப்படுத்த வேண்டாம். பிரயோகப்படுத்தி தப்பான உச்சரிப்பு சொல்கிறதுக்கு பெட்டர் தென் வாட் வி நோ அப்படிங்கிறது வந்து ஓம் நம சிவாயங்கிறது பஞ்சாட்சர ஜபம். அதுக்கு அங்கன்யாசம் கரன்யாசம்னு எதுவும் சொல்லப்படல. அங்கன்யாசம் கரன்யாசம்னு ஒரு விஷயம் உண்டுமா, உபாசகர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓம் நம சிவாயக்கு சொல்லப்படலை. அது பஞ்சாட்சர ஜபம் எங்கே வேணாலும் சொல்லலாம். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எந்த மந்திரத்தை சொன்னாலும் உச்சரிக்க தெரியாமல் பண்ணிட்டா பரவாயில்ல. அதுக்காக உடனே வந்து அது தவறு, ஒன்று ஜெயிலில் தூக்கி போடுற அந்த கேரி இதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் தவறாக சொல்ல வேண்டாங்கிறது இந்த பார்க்குறவங்க கண்டிப்பாக தவறாக அதை எடுத்துக்க கூடாது. அதுக்கு ஓகே. அண்ட் இந்த சிவராத்திரிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விசேஷமாக இருக்கும்? பொதுவாக சிவராத்திரிக்கு இதெல்லாம் விசேஷம், இதெல்லாம் ஒருத்தர் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ சொல்லுவாங்கல்ல. பொதுவாக வந்து ஒரு சில நாட்கிழமைக்கு வந்து வெள்ளை கலர் பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கணும், சில நாட்கள் மஞ்சள் கலர் பொருட்கள்லாம் வாங்கணும். அந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விசேஷமான விஷயம்? முக்கியமாக வந்து எந்த இதுலேயும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் வந்து இதில் உண்டுமா. கருப்பு எள்ளு வந்து நம்ம அமாவாசைக்கு தான் பிரயோகப்படுத்துவோம். பட் ஆனால் சிவராத்திரிக்கு கருப்பு எள்ளு நம்ம பயன்படுத்தலாம், எள்ளு சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவே வந்து ஒரு விசேஷமான ஒன்று தான். கண்டிப்பாக எள்ளை வந்து அங்கே அதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கணும், சேர்க்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன மாதிரி? வீட்டில் இருக்கிறதே உபயோகப்படுத்தலாம், வாங்கணும் சேர்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மனசு தான் ஃபஸ்ட்டு மடி. மனசில் அழுக்கு சேர்ந்ததுன்னா மடியும் கிடையாது, ஆச்சாரமும் கிடையாது. மடி ஆச்சாரம்ங்கிறது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்களே என் வீட்டுக்கு வரீங்க, நான் வந்து ஒரு தட்டில் சாப்பாடு சாப்பிட்றேன். அந்த தட்டில் சாப்பிட்ட சாப்பாடை வந்து நான் உங்ககிட்ட அப்படியே கொடுத்து அதிலேயே தட்டில் போட்டு சாப்பாடு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி கடவுளுக்கு வந்து நம்ம வந்து அவருக்கான மரியாதையை செலுத்தபடி அவர் வந்திருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்டிவாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மடியாச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு ப்ரெசன்டேஷன், அதுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது. மனசு சுத்தமாக இருக்கணும். காலையில் குளிச்சுட்டாங்க, மத்தியானம் குளிக்கலை, ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எங்கேயும் வெளியிலலாம் போகலை, அதனால் நான் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். காலையில் குளித்ததுக்கு அப்புறம் திருப்பி ஈவினிங் குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. மனசு தான் மெயினாக. மனசு தான் மெயினாக. ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் எந்த டைமுக்கு கோவிலுக்கு போய் பூஜை பார்க்கறது நல்ல விசேஷமான விஷயம்? 5:30 மணிக்கெல்லாம் போயிடணுமா, 5லேருந்து 5:30 மணிக்கு போயிடணும். அதாவது ஈவினிங்கு. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஜேன்னு இருக்கும். முக்கியமாக இதோட விஷயம் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு வந்து அன்னதானம் படைக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ நான் இப்போ விரதம் இருந்தேன்னா நான் அன்னதானம், நீங்கள் அன்னதானமாக கொடுக்கறது விசேஷம். ஓகே. விரதமாச்சு அது என்ன அங்கே வந்து நம்ம வந்து படைக்கலாமா, அது கொடுக்கலாமா, இல்லை இதை சாப்பிட்றாங்க, அதெல்லாம் கிடையாது. விரதம் இல்லாத ஒரு பக்தி உண்டு. விரதம் இருக்கிறது தான் சிவராத்திரின்லாம் கிடையாது. அதனால் விரதத்தின்படி ஒருத்தங்க இருந்து அவங்க சிவராத்திரிக்கு வந்து அன்னதானம் படைத்தால் பல பாவங்கள் விமோச்சனமாகும். அண்ட் வீட்டில் சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட்டடாக கவனித்து பண்ணணும்? வீட்டில் பண்ணுறோம், வெறும் ஓம் நம சிவாய சொன்னாலே அபிஷேகம் பண்ணலாம். ருத்ரம் பண்ணுறன்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு அச்சரத்தை விட்டுட்டோம்னா அது ரொம்ப பாவத்தில் போய் சேரும். ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் ரெக்கார்டை வந்து நல்ல ஒரு இதை போட்டு கூட பண்ணலாம், தவறு கிடையாது. நல்ல வேதம் இது பண்ண ரெக்கார்ட்லாம் நிறையா வந்திருக்கு, அதை போட்டு கூட பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம், சிவராத்திரி அன்றைக்கி நான் முழிச்சிட்ருக்கேன், நான் முழிக்கணும் அப்படிங்கிறதாக ஆட்டம் போடுறதோ, இல்லை டிவி பார்க்குறதோ, இல்லைனா மொபைலில் நோண்டுறதோ, இல்லை ஊர் சுற்றிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறதோ பிரயோஜனம் கிடையாது. அது கண் விழிப்பில் வராது. ஓகே. அது வந்து ஜஸ்ட் ஊர் சுற்றுறது மட்டும்தான், அது கண் விழிப்பில் வராது. சிவநாமா சொல்லிட்டாது இருக்கணும், ஓம் நம சிவாயவாது சொல்லணும், அப்போ தான் அது பிரதிபலிக்கும். ஸோ ஒருத்தர் வந்து கண் விழித்து ஓம் நம சிவாய சொல்லும் பொழுது தான் அது அதோட எல்லா பலனும் கிடைக்கும். ஆனால் வந்து கம்பல்சரி அதை வந்துட்டு கோவிலுக்கு தான் போய் பண்ணணுன்றதும் அவசியம் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கும்பொழுதே அதை பண்ணலாம். ஓகே. பொதுவாக வந்துட்டு லிங்கம் வந்துட்டு வீட்டில் வைக்கக்கூடாது, இல்லை சிவன் படம் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் கூட இருக்கும். அது ஆனால் வழிபடும் பொழுது நம்ம எதுக்கு அபிஷேகம் பண்ணணும்? சுரூபமாக இருக்கிற படத்துக்கா, இல்லைன்னா இந்த மாதிரி லிங்கம்க்கு அபிஷேகம் பண்ணணுமா? ரொம்ப அழகாக கேட்டிங்க. சொரூபமாக இருக்கிற படத்துக்கா அப்படிங்கிறத கேட்குறதுக்குள்ளே வந்து ஒரு இது வரும். ஃபோட்டோவா டப்புன்றவாங்க, ஃபோட்டோன்னு சொல்லவே கூடாது சுவாமியை, அது ஒரு மெயினான விஷயம் நான் எடுத்துக்கிறேன். சொரூபமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் வந்து அம்மா இதில் வந்து ரொம்ப நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதாவது மரகத லிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதில் வந்து ஆற்றல் அதிகம். ஸ்படிகலிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் அதில் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு. ஸோ ஆனால் மரகத லிங்கம் நாம் பண்ணோம், புதன் ஆதிக்கம் வரும், நம்மளுக்கு இப்போ புதன் தசை போயிட்டுருக்கு, இல்லைனா வந்து புதன் சம்பந்தமான விஷயம் வேணும், இப்போ இல்லை சுக்கிரன் சம்பந்தமான விஷயம் வேணும்ன்ட்டு யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்படிகலிங்கத்துக்கும் இல்லை மரகதலிங்கத்துக்கும் சில பல தேவைகள், விதிமுறைகள், பண்ணுறக்கூடிய நேமனிஷ்டைகள்லாம் இருக்குது. அந்த நேமனிஷ்டைகள் நீங்கள் பண்ணாமல், இதெல்லாம் செய்யாமல், குருமுறை எப்படி பண்ணணும்னு கேட்காமல் பண்ணும்போது அதோட ஆற்றல் கம்மியாகி அதுவே ஒரு மிகப்பெரிய பாவமாக போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்கு பெட்டர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து சொரூபத்தை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி சிவன், வெள்ளியில் இத்தனை சிவன். ஆனால் இந்த மாதிரி ஜெம்ஸ் சம்பந்தமான அதுவே வந்து சிவனாக வரக்கூடிய சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்படிகலிங்கமானாலும் சரி, மரகதலிங்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தணும். அது தொடும்போதே சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி லிங்கம் வச்சு வழிபடும் பொழுது நம்ம நந்தி பகவானையும் சேர்த்து வச்சு கண்டிப்பாக பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய இது வேறு அது வேறு இல்லை, தாய் வேறு மகன் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்வது இல்லாமல் நந்திகிட்ட சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறையா கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு சில பல கோயிலெல்லாம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியாதவங்க நந்திக்கு மட்டும் பண்ணுவாங்க. இங்கே போனால் அங்கே போய் சேரும் அப்படிங்கிறது விதி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பொதுவாக இருக்கிறது என்னென்னா, நந்தி பகவான் காதில் போய் சொல்கிறது சில பேர் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை வந்து ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், அது தவறே கிடையாது. அவருக்கு வந்து எதுக்கு அதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கால் மூதினா ஒரு காலில் இதுவாகிடும், வெளியில் விட்டுருவார் அப்படிங்கிறதுக்காக ஒரு காதை மூடி அது வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பண்ணுறதுங்கிறது வழிமுறை உண்டு. கட்டாயம் பண்ணலாம். ஓகே. அண்ட் சிவராத்திரிக்கு எந்தெந்த மாதிரியான கோவில்கள், ஐ மீன் எந்தெந்த கோவில்கள் வந்துட்டு விசேஷமான கோவில்கள்? எந்த கோயிலும் இல்லை, மனமே கோயிலானது. இதுதான் உண்மை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மூச்சை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமே செம்மையாமே. வா. ஸோ வந்துட்டு கம்பல்சரி, அதான் அந்த கம்பல்சரி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கோவிலுக்கு தான் போய் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த கோயில் விசேஷம் அந்த கோயில் விசேஷம்னு கிடையாது. உங்களோட சிவன் உங்களோட ஆத்மாவில் வந்து அந்த ஸ்வரூபம் உட்காந்துட்டு இருக்குங்கிறது தான் சத்தியம். இப்போ இருக்கிற கிரக நிலைகளுக்கும் இந்த திதிகளுக்கும் இந்த நாளுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது சதுர்தசி திதியில் தான் சிவராத்திரி வரும் எப்போதும். ஓ, ஓகே. அந்த சதுர்தசி திதி வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் தான் சிவராத்திரி உண்டு. இது நம்பர் 1. நான் என்னோட ஆராய்ச்சியின் அடிப்படையில் மாசி மாதத்தில் வந்து கும்பத்தில் சிவன் சூரியன் இருப்பார். அம்பாலான சந்திரன்னு நான் சொல்லுவேன். சூரியனை வந்து சிவன் சொன்னதுனால எனக்கு அதுவே வந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலாக அம்பாலான சந்திரன் வந்து மகரத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை, சனி செவ்வாய் குருக்கு மட்டும் விசேஷ பார்வை 2 கூடுதலாக உண்டு. ஆனால் எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறதுனால சூரியன் வந்து சிம்மத்தை அவரே பார்ப்பார், சந்திரன் வந்து அவரோட கடக வீடை அவரே பார்ப்பார். சூரியன் சிம்மம்ங்கிறது அவரோட வீடு, சந்திரன் அவரோட வீடு. அப்போது சந்திரன் வந்து மாசமானாலே சந்திரன் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால், சூரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கும்பத்துக்கு வரும்போது இது நடக்கும். இப்படி கிராஸாக இருக்கும். அதாவது சந்திரன் வந்து கிராஸாக இப்படி அவங்களோட வீட்டையும், சூரியன் கிராஸாக இவங்களோட வீடையும் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த நாளே அமாவாசை. இப்போ நம்ம என்னைக்கு சிவராத்திரி கொண்டாடுறோமோ அடுத்த நாளே அமாவாசை எப்போதும் வந்துடும், கிட்டக்க இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு சிவராத்திரி சதுர்தசி திதி. அண்ட் அன்னைக்கு இந்தந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்துட்டு விசேஷம் இல்லை, இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எஃபோர்ட் போடணும் அப்படி ஏதாவது இருக்கு? அந்த மாதிரிலாம் இல்லைம்மா, எல்லாருக்குமே விசேஷம். 12 ராசிக்காரங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 லக்னங்கள், எவன்லாம் வந்து சிவராத்திரிக்கு நம்ம வந்து அடி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து கிட்டக்க போகணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக போகலாம். சித்தர் தானம்மா, மிகப்பெரிய சித்தர்மா. முருகரும் சரி சிவனும் சரி மிகப்பெரிய சித்து விளையாட்டு பண்ணுறவங்க. ஸோ அதனால் ராத்திரிகளில் இவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 2வது வந்து சிவன் வந்து நீங்கள் சடலன் சுடுகாடில் இருக்கிறவர். ஸோ இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. கடைசி காலம் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய அழித்தலுக்கு இதுவானவர் சாம்பல். இப்போது நீங்கள் விபூதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விபூதி ஏன் நம்ம கையில் கொடுக்குறாங்கன்னா, ஒரு புடி சாம்பல் தான் நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த விபூதி கொடுக்குறாங்க. குங்குமம் கொடுக்கும்போது சக்தி ரெட்டு. உங்கள் உடம்புல அந்த ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா, அந்த ரத்தம் ஓட்டம் ஸ்டாப் ஆகிட்டுன்னா நீங்கள் சக்தி கிடையாது, வெறும் சவம் தான். ஸோ அவ்வளோதான் மரியாதை. அதனால தான் முதல்ல வந்து பார்க்கும்போது நம்ம பிறப்பு எடுக்கும்போது, நம்ம ஃபஸ்ட்டு பிறப்பு எடுக்கும்போது எல்லாரும் சிரிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் கடைசி காலம் போகும்போது எல்லாரும் அழுவாங்க. என்ன தெரியுமா காரணம்? என்ன காரணம் சொல்லுங்கள். உங்களுக்கு பூமியில் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகிறது இல்லைன்ற ஒரு இழப்பாக இருக்கும்ல. இதனால பிறக்கும்போது புதுசாக நம்ம உருவாகி இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் ஒரு அடிஷன் மாதிரி வந்திருக்கோம்னு. இது கிடையாது, இது ரெண்டுமே கிடையாது. நீ பிறப்பு எடுத்துட்டல்ல வந்தடா மாட்டினடான்னு சிரிக்கிறாங்க. இதான் உண்மை. போகும்போது
அந்த ஆத்மா பிரியும் போது ஏன் அலறாங்கன்னா, நீ மட்டும் நிம்மதியாக போயிட்டியேன்னு எல்லாரும் அழுவாங்க தெரியுமா? அது சத்தியமான வார்த்தை. நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருப்பாங்க. உண்மையாக சொன்னோம்னா அது போய் சொன்னால் கணக்கு முடிஞ்சு போச்சு. டேலி ஆகுதுதானம்மா இன்றைக்கி பிரச்சனை. டேலி ஆகாத கணக்கு தானே மண்டையை உடச்சிக்குது. டேலி ஆனிச்சுன்னா பிரச்சனையே இல்லையே. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து கர்மாங்கிறது அவன் அப்பா அம்மாவுக்கு செய்யாத உங்கள் உடல் பிரிகிறாங்களோ அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது கணக்கு. இதில் இது ஒரு இது கணக்கு. என் பொதுவாக சிவனை சுற்றி வரும்பொழுது, சண்டிகேஸ்வரர்கிட்ட வரும்பொழுது சில பேர் வந்து கைத்தட்டி வேண்டுவாங்க, சில பேர் சொடக்கு வச்சு வேண்டுவாங்க. ஆனால் அவர் வந்துட்டு தவநிலையில் இருக்காரு. சண்டிகேஸ்வரர் சொல்கிறீங்க? ஆமாம். ஆனால் அவர் தவநிலையில் இருக்காரு. ஸோ பொதுவாக வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அதை பண்ணக்கூடாது இல்லை. உலகத்தோட நியதிக்காகவும் உலகத்தோட சத்தியத்துக்காகவும் உலகம் சுபிட்சமாக இருக்கிறதுக்காகவும் தவநிலையில் இருக்கிற அந்த சுவாமியை நமக்கு என்றைக்குமே வந்து மரியாதைக்கு உட்பட்டு கை நீங்கி நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரணுமே தவிர்த்துக்கு அவர்கிட்ட போகும்போது நிசப்தமாக இருக்கணும். அதுதான் உண்மை. அதை விட்டு இந்த கை தட்டுறது சொடக்கு விடுறது எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் அதே மாதிரி அவர்கிட்ட போகும்பொழுது இப்படி கையை மாத்திரம் உரசி எல்லாம் காட்டுவாங்க. நான் எதுவும் எடுத்துட்டு போல, சிவனுடைய சொத்துக்கள் எதுவும் எடுத்துட்டு போல, அதெல்லாம் இல்லைம்மா. சிவன் கோயிலில் உட்காந்துட்டு வரணும், பெருமாள் கோயிலில் அப்படியே வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே மாதிரி விபூதி கொடுக்கும்பொழுது சிவன் கோவிலில் கொடுக்குற விபூதிகளை வந்து நம்ம கேரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இல்லவே இல்லைம்மா. ஓகே, ஸோ அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் பொதுவாக வந்துட்டு சிவனுக்கு வந்து தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சிவராத்திரிக்கும் சரி இல்லை சாதாரண நாட்களும் சரி சிவனுக்கு தீட்டு இருக்கா இல்லையா? அம்மா, இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இதுதான் உண்மை. சித்தர்கள் வந்து வழிபாடு செய்யும்போது அவங்களோட வழிமுறைகள் வேறு. ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு இதே சிவராத்திரியில் இன்னொரு மிக முக்கியமான கதை ஒன்று இருக்குது. ஒரு வேட்டையன் வந்து காட்டுக்குள்ளே போனானா. காட்டுக்குள்ளே போகும்போது அவனுக்கு தேவையான மான்னு பார்க்கும்போது கிடைக்காத போது ராத்திரியில் திடீர்னு சிங்கமோ புலியோதோ ஒன்று வந்துடுச்சு. வந்தோன்னே அவன் வந்து கடகடன்னு வில்வ மரத்தில் ஏறி உட்காந்துடுறானா. வில்வ மரத்தை ஏறி வாங்கினா போர் அடிக்குதுன்னு கீழே லிங்கம் இருக்காது, அவருக்கு தெரியல. வில்வத்தை தூக்கி டெய்லி போட்டுட்ருக்கான், மேலேருந்து போட்டுட்ருக்கானா. ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்கானா. ஒவ்வொன்றா எடுத்து போட்டோன்னே அந்த லிங்கத்தில் பட 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 1008 இது பட்டோன்னே சிவனே வெளியில் வந்து அவருக்கு மோட்சம் கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எது வந்து தீட்டுங்கிறீங்க இதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்ணப்ப நாயனார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கண்ணப்ப நாயனார் தெரியும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணப்ப நாயனார் வந்து அவரும் அப்படி தான் மாமிசத்தை வந்து படைத்து அவர் கண்ணையே வந்து வச்சுருக்கார். அப்போ வந்து சிவனுக்கு எதை வந்து இது அந்த மாதிரிலாம் கிடையாதும்மா. மனசு தாம்மா ஃபஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன், அஸ்வமேத யாகமே அப்படின்னு பண்ணும்போது மனசு சுத்தம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்போ சுத்தமாக பண்ணுறவங்களுக்கு என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் ஒரு வழிபாடு தான். அந்த சுத்தத்துக்கான ஒரு சில விஷயங்கள், பாசம் தானம்மா. நீங்கள் உங்கள் பாசத்தை எப்படி வந்து அந்த சுவாமிக்கு காட்டுறீங்க அப்படிங்கிறது சத்தியத்துக்கு அது ஒரு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவ்வளவு நேரம் சிவராத்திரி பற்றி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நல்லா தெளிவாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி. தேங்க்யூ.